அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா சிக்னேச்சர் சமையல்ல இன்னைக்கு நம்ம ஒரு மாங்காய் பச்சடி பார்க்க போறோம். இந்த மாங்காய் பச்சடி வந்து வெள்ளை சோறோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு கறி, ரசம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். மாங்காய் பச்சடிக்கு நான் இந்த மாதிரி மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஏப்பல் மாங்காய் மாரி இருக்கும் கொஞ்சம். நல்லாயிருக்கு இந்த மாங்காய்ல பச்சடி செஞ்சோன்னே, நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கும். நீங்க எந்த மாரி மாங்காவா இருந்தாலும் பரவால்ல, எடுத்துக்கங்க. கழுவிட்டேன். கழுவிட்டு இப்ப நம்ம அத தோல்லாம் சீவி வெட்டிக்கலாம். பார்க்கலாம் எப்படின்னு. எல்லா மாங்காவும் இந்த மாரி தோல் சீவிருங்க. தோல சீவிட்டு ஒருக்கா நான் மறுபடியும் இன்னொருக்கா கழுவிட்டேன் எல்லாத்தையும். இப்ப வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் வெட்டி போடுறேன். ஏன்னா நான் வந்து 2 ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வேக வைக்க போறேன். இல்லன்னா நேரம் செல்லும் மாங்காய் வேவறதுக்கு. சில மாங்காய் குழஞ்சிரும். சில மாங்காய் கொஞ்சம் நேரம் செல்லும் வேவறதுக்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வெட்டி போட்டு ப்ரெஷர் குக்கர்ல தான் போட்டு வேக வைக்க போறேன். இப்படி எல்லாத்தையும் நல்லா சுத்தமா வெட்டிட்டோம். நம்மளுக்கு வெறும் அந்த மாங்காவோட சத பீஸ் மட்டும் தான் வேணும். நான் இந்த அளவுக்கு எல்லாம் வெட்டியிருக்கேன். இப்ப இத வந்து நான் இந்த ப்ரெஷர் குக்கர் பானையில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைக்க போறேன். தண்ணி ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சம் போதும். குழஞ்சிரும். அதிலேயே இரண்டுல வேவுறதுனால அது அதிலேயே குழஞ்சு வெந்துரும். வாங்க வேக வச்சுக்கலாம். வெந்தோனே நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்ப நானு என்னோட ப்ரெஷர் குக்கர் பானையில போட்டுட்டேன். போட்டுட்டு நானு இப்ப டைம் செட் பண்றேன். ஒரு 15 நிமிஷம் செட் பண்றேன். 15 நிமிஷம் சென்று பார்க்கலாம் மாங்கா எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்ப 15 நிமிஷம் முடிஞ்சு நம்மளோட டைம் ஆஃப் ஆயிருச்சு. இப்ப பார்க்கலாம் மாங்கா. நல்லா வெந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் மாங்கா. பாருங்க. இப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மாங்காய் நல்லா குழஞ்சு வந்துருச்சு. அ கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் கட்டியா இருந்துச்சுன்னா, அந்த கரண்டிய வச்சு கொஞ்சம் குத்தி விட்டீங்கன்னா, அது குழஞ்சிரும். இப்ப இந்த மாங்காய் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு குடுத்துறலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சட்டிய வச்சிருக்கேன். சட்டி காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சதும் இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு வெடிச்சதும், அது கூட கொஞ்சம் ஒரு 2 காஞ்ச மிளகா போல கிள்ளி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா பொரிஞ்சதும், இப்ப ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வந்து இது கூட 2 கரண்டி போல அரைச்ச மிளகா போட்டுக்கிறோம். சில்லி கிரீம் கீசல் பண்ணது. அது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம்.
இப்ப மொளகா நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம வேக வச்ச மாங்காவையும் அதுல சேர்த்துக்கலாம். எல்லா மாங்காவையும் அதுல போட்டுறலாம். மாங்காவ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லாம் அந்த மசாலாலாம் அதுல சேர்ற மாரி நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்ப இந்த மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, சீனி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாங்காய் வந்து அதிகமா புளிப்பு இல்ல. அதனால ஒரு 2 கரண்டி போல நான் சீனி போடுறேன். அப்படி உங்க மாங்காய் ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா, நீங்க சீனி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் போடணும். எனக்கு வந்து இந்த 2 கரண்டி சீனி வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க எவ்வளோ போடணுமோ அதுக்கு தகுந்த மாரி மாங்காய்க்கு தகுந்த மாரி பார்த்து போட்டுக்கங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டுனா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இதான் நம்மளோட மாங்காய் பச்சடி. ரொம்ப சிம்பிளான மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி ரசம் சாப்பாடு, பருப்பு கறி, அ ஒயிட் ரைஸ் கூட இதுக்குள்ள வச்சு சாப்பிட்டாலும் நல்லாருக்கும். இதே மாரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் நம்மளோட மாங்காய் பச்சடி. பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். மறக்காம என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சிக்னேச்சர் அம்மா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.